அங்கே பார்த்துட்டு அடுத்த பாடத்துக்கு போகும் இல்லையா உன்னோட அனுபவம். غدوة. பிஸ்மில்லா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أيحسب أن لن يقدر عليه أحد. இந்த இடம் slow கொஞ்சம் غدوة. இந்த டோன்ல நீட்டுப்படுது. அலைஹி இந்த டோனை மாற்றுவோம். அலைஹி என்ற வார இடத்துல டோன் நீட்டுறது கொண்டு போகுது. அது போல. أحد. ம். أيحسب أن لن يقدر عليه أحد. குட். ரெண்டாவது. ألم نخلقكم من ماء مهين. இல்ல. ஒன்றாவது. أيحسب أن لم يره أحد. ம். யரஹு மேல மாதிரி அடையாளம் இது. يره. يره. மத்தினுடைய அடையாளம் இருக்குது. நம்ம மத்தி இருக்குது. ஓகே, அதுக்கு மேல மத்திர அடையாளம் இருக்குது. يرهون برضه. எஸ். 3 செகண்ட் நான் நீட்டி தான் ராகத்தெடுத்து ஓதணும். أيحسب أن لم يره أحد. ரெண்டாவது. إن إلينا إيابهم. ம். இன்னும் இல்லைன்னா நீட்டலாம், பிரச்சனை இல்லை. 3 செகண்ட் கொஞ்சம் டோனுக்குள்ள எடுத்துக்கொண்டா சரி. மூணாவது. والآخرة خير وأبقى. وأبقى وأبقى والآخرة இந்த நீட்டுற அளவுக்கு தான் இந்த காவை நீட்டணும். ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும். والآخرة خير وأبقى. ம். நாலாவது. أن جاءه الأعمى. போதாவே. ஜிம 3 செகண்டுக்கு நீட்டி அதிலிருந்து ஏட சவுண்டை கிளியராக எடுத்து போதும். أن جاءه الأعمى. உம அந்த ஐன் கலக்கக்கூடாது. உம. أن جاءه الأعمى. ஐந்தாவது. أما من استغنى. பிழை. பிழை. استغنى. ம். استغنى. ம். أما من استغنى. ம். ஒரு பாபு. ம். فإن الجنة هي المأوى. ரெண்டாவது. حدائق وأعنابا. وأ وأ and وأعناب அது மாறணும். حدائق وأعنابا. இப்ப இந்த ஈர சவுண்ட் கொஞ்சம் கிளியர் இல்லை. حدائق وأعنابا. மூணாவது. جزاء من ربك عطاء حسابا. இப்ப இந்த இடத்துல தாவ நீங்க நீட்டினது சரி. அந்த அளவுக்கு நீங்க ஜாவா நீட்டினீங்களான்னு கேட்டா இல்ல. எங்கட ஒரு கண் மட்டத்துல சரி, கொஞ்சம் ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும். ஜா நீட்டிச்சு எந்த அளவுக்கு என்றால்
ஹிசாப இந்த ரெண்டு லெவலுக்கு வந்துட்டு அது பிள்ளை. آه. ஆ. جزاء من ربك عطاء حسابا. ஆ. நாலாவது. إنا ம். أنذرناكم عذابا قريبا. இன் என்று ஷத்து செய்யறது நீட்டுறது கவுண்ட் பண்ணப்படாது. நிறைய பேர் அந்த பிரச்சனைக்கு அந்த இன்னன்றதோடய அவன் கவுண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி என்றதை முடிச்சிடுவான் கவுண்ட் பண்ணி 6க்கு அல்லது 3 செகண்டுக்கு. அப்படி அல்ல. இன் என்று ஷத்து வைக்கிறது ஒரு செகண்ட் அல்லது ஒரு அளவு நாங்கள் வச்சு கொண்டாலும் அது வேற. நீட்டுறதுங்கிறது என்ன? நீட்டுறது தானே. அந்த நீட்டுதல்ங்கிறது نعم. தான் நாங்கள் 3 செகண்டுக்கு எடுத்து ராகம் எடுக்கணும். إنا أنذرناكم عذابا قريبا. அஹ், அஹ், ரெண்டாவது கொஞ்சம் போதும் பாப்போம். حدائق وأعنابا. இதில் ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க கொண்ட பார்ப்போம். பேர் வராமல். هذا ஓ, ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்க பேர் வராமல். أيحسب أن لم يره أحد. ம். மாறிட்டு வர. أيحسب أن لم يره أحد. குட். ரெண்டாவது. إن إلينا إيابهم. மூணாவது. والآخرة خير وأبقى. குட். நாலாவது. أن جاءه الأعمى. திருப்பி. أن جاءه الأعمى. ஐந்தாவது. أما من استغنى. ம். நான் அன்றைக்கு நான் அலிஃப்ல அந்த திருப்பி ஓத சொன்ன காரணம் என்றால் இது ரெண்டும் உங்களோட ஒர்க்கில் வராது. நான் அடுத்தடுத்து இன்றைக்கு வந்துடுவோம். இதில் உங்கள்கிட்ட திருத்திக் கொள்ள வேண்டிய சில பகுதியில் இருக்குது. அது நீங்கள் ரெக்கார்டை கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதுலேருந்து விடுபடையலும் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் அடுத்த எழுத்துக்கு வருவோம். அடுத்த எழுத்து ஆயின். அலிஃபுக்கு பின்னால் ஏன் ஆயினை பார்க்குறோம் என்று சொன்னால் அலிஃபுக்கும் ஆயினுக்கும் இடையில நெருங்கிய தொடர்புகள் இருக்குது உச்சரிப்பு என்ற பகுதியில். அதே நேரம் ஓதல் என்ற பகுதிக்கு வர நேரத்தில் சில வேறுபாடுகளும் இருக்குது. உச்சரிப்பு என்ற ரீதியில் சில தொடர்பு டச்சிங் ஒரே மாதிரியான அமைப்புகள் என்று பலதுகள் இருந்தாலும் ஓத ஓத போற என்ற சந்தர்ப்பத்தில் ஓதல் என்ற அந்த வட்டத்துக்குள்ள வார நேரம் சில நுணுக்கமான வேறுபாடுகளும் இருக்குது. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கா ஈஸியான மெத்தடில் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடை பார்த்து கொள்ளையிலும் பிடிச்சி கொள்ளையிலும் என்று சொல்லிதான் நாங்கள் ரெண்டாவது எழுத்தாக நாங்கள் ஐனுடைய எழுத்துக்கு நாங்கள் வரோம். ஐனுடைய எழுத்தில் உள்ள முக்கியமான வித்தியாசம் என்னென்றால் ஓதல் சந்தர்ப்பத்தில் அலிஃப் அல்லது இ உ என்று உச்சரிப்போம் தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியில். அதாவது தொண்டையினுடைய நாவுக்கு எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுக்காம முன்பகுதியில் நாங்கள் உச்சரிப்போம். ஆனால் ஐன் என்ற எந்த உச்சரிப்பை பொறுத்த வரைக்கும் அது தொண்டையினுடைய நடுப்பகுதிக்கு பின்னால முன்னுக்கு வரப்படாது. ஒன்று நடுப்பகுதி ஆகிக்கலாம் அல்லது பின்பகுதி ஆகிக்கலாம். நாங்கள் இந்த எழுத்தை உச்சரிக்கணும். ஆனால் இந்த எழுத்தை உச்சரிக்க கொள்ள நாவினுடைய அசைவு இருக்கும். நாவு அசைக்காம இந்த எழுத்தை உச்சரிக்கிறார். தொண்டையோடு இருக்கிற நாவினுடைய பகுதியை நாங்கள் மேல் நோக்கி தூக்கணும். முன்பகுதியை தூக்கினா அந்த எழுத்து உச்சரிக்கப்படாது. தொண்டையோடு இருக்கிற பகுதியினுடைய நாவானது கொஞ்சம் அசைவுக்கு உட்பட்டாதான் அழுத்தத்தை கொடுத்தாதான் இந்த ஆ என்ற சவுண்ட் எடுக்க முடியும். அதே நேரம் ஓதல்ல அலிஃபுக்கும் ஐனுக்கும் இடையில் இருக்கிற முக்கியமான ஒற்றுமை என்னென்றால் இரண்டிட சவுண்டும் கீழ் நோக்கி போகும். எப்படி அலிஃபை நாங்கள் என்று உச்சரித்தோமோ அதே போல ஐனையும் ஆ என்று கீழ் நோக்கி உச்சரிப்போம். சரிவாக உச்சரிப்போம். அ ஆ இ ஐ உ ரு அ ஆ என்று கீழ் நோக்கி போகும். அடுத்தது ரெண்டுக்கும் இருக்கிற இன்னொரு முக்கியமான வேறுபாடு என்னென்றால் நாங்கள் சொன்னோம் அலிஃபுக்கு என்ற அழித்து உச்சரிக்க கொள்ள மாத்திரம்தான் அலிஃபுக்கு முன்னால் இருக்கிற எழுத்திலிருந்து அலிஃபை நாங்கள் தெளிவாக பிரித்து வெளிப்படுத்தி ஓதுவோம் என்று சொன்னோம். அந்த அமைப்பில் ஓதினோம்.
அஹ், ச இல என்று வார இடம் இப்படிலாம் பல இடங்களில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அதான். ஆனால் ஐன் அப்படி அல்ல. ஐன் எப்பொழுதும் தனக்கு முன்னால வார எழுத்தோட சேர்ந்து தான் போகும். பிரிந்து போகுமாக இருந்தால் அது என்னதான் ஐனாக உச்சரித்தாலும் அலிப்பாகத்தான் கணக்கில் கொள்ளப்படுறது. இதுதான் இதில் உள்ள ரெண்டுக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடுகள். நாங்கள் ப்ராக்டிஸை கொஞ்சம் பார்ப்போம். ஆஹ் அலிஃபை உச்சரிக்கணும், அதோட சேர்த்து ஐனையும் ஃபாலோ பண்ணணும். ஓதுங்க பார்ப்போம் இது. أنعمت عليهم. பிழையே பார்த்தீங்களா, ஒரு ஐன் சரி அடுத்த ஐன் பிழை. அன் ஆம்த சரி அலைஹிம்ங்கிறது பிழை. எப்படி அன் ஆம்த வந்துச்சுதோ அதே இடம் அதே பொசிஷன்லேருந்து அலையும் வரணும். آه، ம். أبي لنقل إنك سريع. அன் ஆம்த என்று ஐனை உச்சரிச்சிங்க தானே, آه. அந்த ஐன் சரி. அலைஹிம்ங்கிற ஐண்ட சவுண்ட உச்சரிப்பு பிழை. காரணம் என்னென்றால் இது ரெண்டும் ஒரே இடத்துலேருந்து நீங்கள் உச்சரிக்கல. தொண்டையில் ஒரே இடம் சேம் பொசிஷன்லேருந்து அந்த ரெண்டும் வந்துச்சு என்றால் உச்சரிப்பு ரெண்டும் ஒரே மாதிரி வரும். آه. ம். أنعمت عليهم. இப்போ கொஞ்சம் மூவ் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் அவதானிச்சு பார்த்தா விளங்கும். அன் ஆம்த என்ற அந்த ஆ உச்சரிக்கிற நேரம் தொண்டையில் எந்த இடத்துலேருந்து வருது, நாவோட அசைவு எப்படி இருக்குது, தொண்டையினுடைய வடிவம் எப்படியான அமைப்புக்கு மாறுதுங்கிறத பார்த்தோம்னா அதே சொட்டை நாங்கள் அலைஹிம்ங்கிறதுக்கு யூஸ் பண்ணால் சரி. ஆனால் நீங்கள் அலைஹிம் எனக்கு உச்சரிக்கிற நேரம் அந்த அன்ன அம்தைக்கு கொடுக்குற அதே இடத்துல இன்னும் நல்லா முன்னுக்கு வந்து தான் அலைஹிம்ங்கிறத ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இப்போ ஓரளவு கிட்டவா ஆகிக்குது. நான் சொல்கிறேன் கிட்டவாகிறதல்ல, ரெண்டும் ஒரே இடத்துலேருந்து வர்றதுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். அதான் தேவை ஆயினை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது. ولا أنتم عابد. ம் ம் ولا أنتم பல عابدون. வலா மதுரை அடையாளம் இது. நீங்கள் வலால நீங்கள் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக நீட்டி வந்தீங்க தான் வந்தால் தான் அந்தும் கிளியர் ஆகும், ஆவிதுனம் கிளியர் ஆகும். آه. போதும் போதும். ولا أنتم عابدون ما أعبد. أعبد அல்ல ما أعبد. இப்போ ஐன் இப்போ அபுது அதெல்லாம் சரி வராது. இந்த ஐனுடைய அந்த பொசிஷனுக்கு நாங்கள் வரணும் இப்போ. சரி போதும் போதும். ولا أنتم عابدون ما أعبد. குட். அந்த காபிதூன கா ஆ கா ஆ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கோ என்று சொல்ல என்ன நடக்குது என்றால் நாங்கள் மேல் தொண்டையில படுற லெவலில் கொண்டு போகிறோம். கோ 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 அப்படி அல்ல. நாவை லைட்டாக அசைச்சு தான் ஆ உச்சரிக்கணும். படுறல்ல மேலே ஆ க ஆ அந்த கொஞ்சம் அந்த அகாபிதூன அல்ல ஆபிதூன. நாவை ஒரு அதிர்வுக்கு உட்படுத்தினோம் என்றால் தொண்டையோடு இருக்கிற நாவினுடைய பகுதியை கொஞ்சம் அசைச்சிட்டோம் என்றால் அந்த ஆ வந்துடும். தூக்கக்கூடாது. தூக்குனட்டா மேல் முரசில் போயிட்டு மேல் தொண்டையுடைய மேல் பகுதியில் போயிட்டு படுறது அளவுக்கு நாங்கள் தூக்கினோம்னா அது வேற ஒரு உச்சரிப்பு பேசுற மாதிரி. கொஞ்சம் லைட்டாக ரெண்டாவது பார்ப்போம். ولا أنتم عابدون ما أعبد. போது அந்த சவுண்ட் இல்லாம போகுதே பின்னால. நீங்க நீட்டுறீங்க ஓகே. அலிஃபுக்கு வந்து கட்டாயம் என்ன செய்யணும், மேவ நீட்டினா அந்த சவுண்ட் எடுக்கணும். அந்த இடத்துல கெப் எடுத்து அந்த எடுத்துக்கணும். அயனுக்கு அப்படி தேவையில்லை. அ போது அ போது. ولا أنتم عابدون ما أعبد. உ வருதுன்னா அ போது அதை மட்டும் வந்து பார்ப்போம். மே போது ما أعبد. வரல. திருப்பி ما أعبد. அ அ أعبد. அ அ أعبد. ஆ أعبد.
ما أعبد குட். இப்போ கொஞ்சம் முன்னுக்கு சேர்த்துக்கோங்க. ஆபிதூன மா அஅ்புது. عابدون ما أعبد இல்லை, ரெண்டு ரெண்டு ஆயிலையும் பிரச்சனை. முதலாவது ஆயின் அலிஃபுக்கு சார்பாக மாறுது. ரெண்டாவது ஆயின் கலக்குதலுக்கு உட்படுது. திருப்பி. عابدون ما أعبد இப்பயும் கலக்குதல் விலங்கு தானே கலக்கிற பகுதி. ஆன்சர் நீ கொஞ்சம் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள சரியா. மூணாவது ولا يحض على طعام المسكين கொஞ்சம் முதலாவது ஆயில தோ ஆ கொஞ்சம் வளைச்செடுத்தா சரி. ம் அது எப்படி விளங்கணும் என்றால் தொண்டையிட கீழ்ப்பகுதியிலிருந்து வளைஞ்சு கொண்டு வரும். ஆ, எதுலையும் என்று இந்த முறிவு நிலை விளங்காது. முறிஞ்சு வர மாதிரி வராது சவுண்ட். ஐண்ட ஸ்பெஷல் சிஸ்டம் அதான். ஐனை எப்படி பார்க்கணும் என்றால் தொண்டையினுடைய எந்த விதமான முறிவுகளுக்கும் உடைவுகளுக்கும் உட்படாமல் வளைந்து வரணும். ஆல அல அல தொ அ என்றால் முறிவு, தொ அ என்றால் வளைவு. அந்த சிஸ்டத்துக்கு வரணும். விளக்குதா எப்படின்னு? ஆ ولا يحض على طعام المسكين லைட்டா ஒரு ஆல முறியுது. ஆலா வந்துட்டு தொ 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 அது மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. தொ طعام ஆ المسكين இப்போ சரி. அப்போ உங்களுக்கு வர இன்ஷா அல்லாஹ். நாலாவது வாங்க. في عمد ممددة இப்போ இதில் ஃபீயை நீங்கள் ஒரு செகண்டை விட கூட நீட்டினீங்க என்றால் அர்த்தம் அடுத்தது நீங்கள் என்னதான் ஐனை உச்சரித்தாலும் அது அலிஃபா உச்சரித்ததா தான் அர்த்தம். ஏனென்றால் மத்தினுடைய அடையாளம் தானே 3 செகண்ட் என்ற அடையாளம். அது பெரும்பாலும் அலிஃபுக்கு முன்னால வரும். நீங்க ஐனுக்கு முன்னால நீட்ட ஆரம்பிச்சீங்க என்றால் அடிப்படை அரபுட அந்த குர்ஆன் சட்டதிட்டத்தில் அது ஐன் அலிஃபாக மாற்றப்பட்டு விடும். உதாரணத்துக்கு மேவ நீட்டினீங்க, மாக்கு பின்னால் அழிக்கிறது அலிஃப். 3 செகண்ட் இட்டது பின்னால. இப்படி நீங்க வல அந்தும் லாம நீட்டினீங்க லா 3 செகண்ட் பின்னால் அழிக்கிறது அலிஃப். நீங்க ஃபீயை 3 செகண்ட் நீட்டினா கட்டாயம் அடுத்தது அலிஃப் தான் உச்சரிக்கணும். அது பெரிய பேர் அது. அப்போ அதை நாங்கள் யோசனையோட வச்சுக்கிறணும். ஒரு செகண்ட் நீட்டுறதையும் 3 செகண்ட் நீட்டுறதையும். இப்போ ஒரு செகண்டுக்கு நாங்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ணி டோன் எடுத்துக்கொள்ளணும் ஐன் வருகின்ற சந்தர்ப்பங்கள்ல. இது நிறைய பேர் இதில் பெரிய மிஸ்டேக் விட்ற இடம் ஒன்று தான் இது. ம். في عمد ممددة அமதின் பல ஃபீ அமதின் ஃபீ அமதின் في عمد ممددة ஓகே, அஞ்சாவது. القارعة ஓகே, இது ஒர்க்கை நான் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணும் அடுத்த கிளாஸுக்கு. நாலு இது அஞ்சாவதும் டோட்டலி சரியாக வந்துட்டு கடைசியில். ரெண்டாவதுல மூணாவதுல முதலாவதும் தானேண்ணா லைட்டாக இஷ்யூஸுக்கு ரெக்கார்டை கேட்டு உங்களோட எந்த இடம் இஷ்யூவோ அது மட்டும் கிளியர் பண்ணி, கஷ்டமாக இருந்தால் வேர்ட் பை வேர்டை உடைங்கோ, அந்த வேர்டை கிளியர் பண்ணுங்கோ. அது பிறகு முன்னால் பின்னால் இருக்கிற சொற்களை சேர்த்துக்கொண்டு ஓதுறதுக்கு ட்ரை பண்ணி அதை கிளியர் பண்ணுங்கோ. அதுக்கு பின்னால் வசனமாக ட்ரை பண்ணுங்க, உங்களோட அந்த இடம் கிளியர் ஆயிடும். இப்போ நாங்கள் அபுதுவை ப்ராக்டிஸ் பண்ணது போல் பண்ணி கொஞ்சம் இதை ரெடி ஆகிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். நல்லமா. அஸ்ஸலாமு அலைக்கும். பரக்கல்லாஹ் ஃபீக்.